ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லெட் ஸ்டார்ட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட் எல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. இந்த இதில் வந்து நம்ம பாலிட்டி ஃப்ரீ டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் பாலிட்டிக்கானது. 8th ஸ்டாண்டர்டில் குடிமையியல் பாடங்களை ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கொஷின் ஃபுல்லாக லைனாக காமிப்பேன், லாஸ்ட்டில் ஆன்சர் கீ சொல்வேன். ஓகேங்களா? நீங்கள் நாங்கள் கொஷின் சொல்லும்போது பேப்பர் அண்ட் பென் எடுத்து வச்சுட்டு சைடில் என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு எழுதிட்டே வாங்க. மொத்தமாக லாஸ்ட்டில் ஆன்சர் கீ காமிக்கும்போது அதை வச்சு டிக் பண்ணி மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? இரண்டாவது கேள்வி, மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார்? மூன்று, வெளிநாட்டு குடியுரிமையை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவருக்கு வாக்குரிமை உண்டு. இந்த கூற்று சரியா தவறா? நான்காவது கேள்வி, நாட்டுரிமையை மாற்ற இயலும் ஆனால் குடியுரிமையை மாற்ற இயலாது. இந்த கூற்று சரியா தவறா? சரியான கூற்றை தேர்ந்தெடு. இந்தியா போன்ற சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு சமய சார்பின்மை விலை மதிப்பற்ற ஒன்று. இது முதல் கூற்று. சமய சார்பற்ற என்ற சொல்லானது 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. இரண்டாவது கூற்று, அரசியலமைப்பு பிரிவு 26 ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்காக வரி செலுத்துவதற்கு ஊக்கமளிக்கிறது. 3, அக்பரின் கல்லறை ஆக்ராவிற்கு அருகிலுள்ள சிக்கந்தராவில் உள்ளது. இந்த 4 கூற்றில் எந்த கூற்று சரி அப்படின்றத கமெண்ட் பண்ணணும். 5th எந்த ஆப்ஷன்றதை எழுதி வச்சுக்கோங்க. 4 ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு இல்லையா? ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது சரியானது அப்படின்றதான் கொஷின். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம். காரணம், அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவருக்கும் உண்டு. இந்த கூற்று சரியா, காரணம் சரியா, இல்லை இரண்டும் தவறா அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்கள். 7வது கேள்வி, ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் இங்கிலாந்து எந்த ஆண்டு? மனித உரிமைகள் பிரகடனத்தில் எத்தனை சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன? போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை எது? சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம் எந்த மாதம்? இந்திய ஆயுதப்படைகள் எதன் கீழ் செயல்படுகின்றன? இந்திய கடலோர காவல் படை எதன் கீழ் செயல்படுகிறது? உயர்நீதிமன்றம் பற்றிய பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? உயர்நீதிமன்றம் மாநிலங்களின் மிக உயர்ந்த நீதிமன்றமாகும். இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர்நீதிமன்றம் உள்ளது. 2 அல்லது 3 மாநிலங்கள் தங்களுக்கென ஒரு பொதுவான நீதிமன்றத்தை கொண்டிருக்கலாம். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்கள் ஒரு பொதுவான நீதிமன்றத்தை கொண்டுள்ளன. இதில் எது சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. முதல் லோக் அதாலத் 1982ஆம் ஆண்டு எந்த மாநிலத்தில் உள்ள ஜூனாகாத் அப்படின்ற இடத்துல நடைபெற்றது? யாருடைய காலத்தில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டது? ஸோ இதோட கொஷின்ஸ் வந்து முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். முதல் கேள்வி, மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர். மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். வெளிநாட்டு குடியுரிமையை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவருக்கு வாக்குரிமை உண்டு அப்படின்றது தவறானது. நாட்டுரிமை மாற்ற இயலும் ஆனால் குடியுரிமையை மாற்ற இயலாது. இது மாற்றி கொடுத்துருக்காங்க. நாட்டுரிமையை நம்ம மாற்ற முடியும் அப்படின்றது வந்து தப்பு. நாட்டுரிமையை தான் மாற்ற முடியாது, குடியுரிமையை மாற்றலாம். ஸோ இது தவறு. இதில் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 4 மட்டும்தான் சரி. ஏன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்காக வரி செலுத்துவதை எப்பயுமே அரசியலமைப்பு ஊக்குவிக்காது. கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஏன்னா இந்த ஒரு வெளிநாட்டவர் வந்து இந்தியாவில் அவங்களோட சமயத்தை பின்பற்றலாம், நம்மளோட அரசியலமைப்பு அதுக்கு வழிவகை செய்யுது. அப்போ இது ரெண்டுமே சரிதான்.
ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் இங்கிலாந்து எந்த ஆண்டுன்னு பார்த்தோன்னா 1679. மனித உரிமைகள் பிரகடனத்தில் எத்தனை சட்டப்பிரிவுகள் இருக்குது அப்படின்னா 30 சட்டப்பிரிவுகள் இருக்குது. போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கட்டாய குறியீடு. இதுதான் முதல் வகைக்கு கீழே வரும். சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜனவரி. இந்திய ஆயுதப்படைகள் எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோன்னா பாதுகாப்பு அமைச்சகம். இந்திய கடலோர காவல்படை எதுக்கு கீழே வரும் அப்படின்னா அதுவுமே பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே தான் வரும். உயர்நீதிமன்றம் பின்வரும் கூற்றுகளை எது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்கள் வந்து ஒரு பொதுவான நீதிமன்றத்தை கொண்டிருக்கு அப்படின்றது தவறானது. தனித்தனியான நீதிமன்றங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து சரியானது அல்ல, அதாவது இது தவறானது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. மற்ற கூற்றுகளில் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு தான். ஓகேங்களா? இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர்நீதிமன்றம் உள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சொல்லப்போனால் கரெக்டாக இல்லை. ஏன்னா எல்லா இதுலேயுமே இப்போ ஒரு சில மாநிலங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 மாநிலங்களுக்கு பொதுவாக ஒன்று அந்த மாதிரி கூட வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முதல் லோக் அதாலத் 1982 எந்த மாநிலத்தில் உள்ள ஜூனகத்தில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத். அடுத்து 15 யாருடைய காலத்தில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன அப்படின்னா கரன் வாலிஸ். ஸோ இத்துடன் வந்து இந்த டெஸ்ட் வந்து முடிவடையுது. நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த டெஸ்ட் எப்போது என்னென்ன படிக்கணும், ஒரு நாளைக்கு இத்தனை லெசன் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான பிளானில் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட டெலகிராம் சேனலில் டெஸ்ட் லிங்க்குமே வந்து ரெகுலராக வந்துடும். என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட் அப்படின்றதையும் நம்ம பிடிஎஃபாக ஷேர் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு நீ எத்தனை மார்க் எடுத்த அப்படின்னு சொல்லி குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடலான்னு இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.